ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் பிரம்ம விஜயன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல யோகி, அவயோகி, அனுயோகி இல்லைன்னா சகயோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஜாதகம் எடுத்த உடனே பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம். பலன் சொல்றதுக்கு என்ன சொல்றோம்? நம்ம கிரக நிலைகள் மற்றும் பாவம், ராசி, கோச்சாரம், தசா புத்தி இதெல்லாம் வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். அப்படி பலன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தவறா நடக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தோம்னா, ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன இருக்கோம்? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணன்ற 5 அங்கங்களை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ அதுல வந்து நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய சொல்லணும். இப்போ நம்ம யோகத்தை வந்து சில பார்க்கறதே இல்லை சில ஜோதிடர்கள். இப்போ அந்த யோகத்தை பார்க்காதனால ஒரு சில இடத்துல பலன்கள் தவறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, அப்போ நமக்கு ஒரு ஜாதகர் ஒரு யோகத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா, அந்த யோகத்துக்கு உண்டான யோகி யாரு, அவயோகி யாரு, சகயோகி யாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குண்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல ஒரு ஜாதகம் எடுத்தோன்னே அந்த ஜாதகத்துக்கு யோகி யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் புடம், சந்திரனின் புடம் இரண்டையும் கூட்டணும். அது கூட பாகை 93 பாகை 20 கலையை கூட்டினா வரக்கூடிய பாகை கலையில எந்த நட்சத்திரம் விழுதோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி தான் யோகியா நம்ம சொல்றோம். சரி, இந்த 93 20 பாகை ஏன் எடுக்கணும்? இப்ப சூரியன் சந்திரன் ஓகே, 93 20 ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நாம யோகம் 27 இருக்கு. அதாவது விஷ்கம்பத்துல இருந்து வைத்திருதி வரைக்கும் நம்ம 27 நாம யோகம் இருக்கு. இந்த 27 நாம யோகத்துல முதல் நாம யோகமான விஷ்கம்பம் விழக்கூடிய நட்சத்திர புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா பூசம் 1ஆம் பாதம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த பூசம் 1ஆம் பாதம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 93 பாகை 20 கலையில ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இங்க ஆட் பண்றோம். 93 20 ஆட் பண்றோம். இப்படி கூட்டி வரக்கூடிய மொத்த பாகை கலையில விழுந்த நட்சத்திர புள்ளியே யோகியாக கருதப்படுகிறாங்க. சரியா? யோகி பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா அவயோகி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம வந்து தசா முறை இருக்கு இல்லையா, தசா வரிசை முறை இருக்கு இல்லையா, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த ஆர்டர் தான். இப்போ அதை வச்சுங்க. இப்போ சூரியன் யோகியா வராது வச்சுங்க. அதுல இருந்து 6வது கிரகம், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, 6வது கிரகம் அவயோகியா வருவார். அதே மாதிரி சந்திரன் எடுத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து 6வது கிரகம் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், புதன் வந்து அவயோகியா வருவார். செவ்வாய் யோகியா வந்தாருன்னா கேது அவயோகியா வருவாரு. புதன் யோகியா வந்தா செவ்வாய் அவயோகியா வருவாரு. குரு யோகியா வந்தா சூரியன் அவயோகியா வருவாரு. சுக்கிரன் யோகியா வந்தா குரு அவயோகியா வருவாரு. சனி யோகியா வந்தா சந்திரன் அவயோகியா வருவாரு. ராகு யோகியா வந்தா சுக்கிரன் அவயோகியா வருவார். கேது யோகியா வந்தா ராகு அவயோகியா வருவார். சரிங்களா? இப்போ யோகி எப்படி கண்டுபிடிக்கணும் சொன்னோம், அவயோகி எப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அடுத்து சகயோகின்னு சொல்றாங்க. சகயோகினா என்ன அப்படின்னா, யோகி நட்சத்திரம் ஒண்ணு விழுது இல்லைங்களா, அந்த வீட்டோட அதிபதி தான் சகயோகின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ யோகிக்கும் அவயோகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகியானவர் ஒரு ஜாதகத்துல வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அவர் வந்து பலமா இருக்கலாம், பலம் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா 6 8 12 மறைந்து இல்ல திதி சூனிய ராசிகளில் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை அவர் கொடுத்தே தான் தீருவார். இது வந்து யோகியோட பலன்கள். இப்போ அதே மாதிரி யோகியோட தசாபுத்தி காலங்களில் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நல்ல பலனையே கொடுப்பாரு. யோகி நட்சத்திரத்தில் சாரம் வாங்கிய மற்ற கிரகங்களும் தசா நடக்கும்போது நல்லதையே கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கும். இப்ப அவயோகி பாத்தீங்கன்னா, அவயோகிகள் நல்லதை செய்ய மாட்டார்கள், தீமையை செய்வார்கள். இவர்கள் வந்து பலம் இழந்து இருந்தாலும் தீமையை தான் செய்வார்கள். அதனால வந்து யோகி அவயோகியை நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் நம்ம சொல்லி பழகணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும்